கோவையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணியாற்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். தெரிந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு. இந்த தொகுதியில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் தேவையான வளர்ச்சி திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தவுடன் வழங்கும் வழங்கும் வழங்கும். மரியாதைக்குரிய அறிவிச்சவர் கே அர்ஜுனன் அவர்களுக்கும் திரு கே.ஆ. ஜெயராமன் அவர்களுக்கும் இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வியாபாரியின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வடக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்பி மற்றும் வரி இருந்திருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள், பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமாக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஐஜேகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வையாளர், கொங்கு நாடு வேளாளர் கவுண்டர் பேரவை, மருது சேனை, தமிழ் மாநில பகுஜன் சபா கட்சி, இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற அத்தனை கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்கா பெருமக்கள், பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கால் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியில் நம்ம ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். 19, 20, 21 ஒரு கொடிய நோய், வைரஸ் நோயின்னு பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டான். அந்த வைரஸ் காற்றிலே பரவி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற அளவிற்கு ஒரு கொடிய நோய். அந்த கொடிய நோயோட மிக கடுமையானது கரூர்ல காற்றுல வந்து கலந்து தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பரவி இருக்குது. திருப்பி சொல்றேன், கொரோனா வைரஸ் தொற்று கூட மருந்து இருக்குது. இப்ப வந்த வைரஸுக்கு மருந்தே இல்லை. அது ஏதாவது பாதிக்கப்பட்டு விட்டா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து விடும், உங்களுடைய வாழ்க்கைக்கு உழ வச்சிருவாங்க. கரூரை முடிச்சு கட்டி கோவை மாநகரத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை விரட்டி அடிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரட்டி அடிப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவருக்கு ஆண்டவன் மூளை எதுக்கு கொடுத்துருப்பாங்க? நல்ல வளர்ச்சி திறந்து கொடுத்துருப்பாங்க. நல்லதை செய்ய வேணும் ஆண்டவன் மூளை கொடுத்துருப்பா. ஆனா ஒரு மனிதனுக்கு மூளை கொடுத்தது சிந்திக்கிறது பூரா தீய சக்தி தான். சிந்திக்கிறது பூரா தீய எண்ணம், தீய எண்ணம். அல்லாஹ் அப்படிப்பட்டவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தோல்வியடை செய்வீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. சத்தம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசினாரு, அவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு. யாரை பத்தின்னு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பல. பேரு சொன்ன அது தகுதி இல்லாத எல்லாம் பேரை சொல்றது தவறு என்று நினைக்கிறேன். அவர் யாரு? 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவர், 10 ரூபாய்க்கு அடையாளத்தை காட்டினவர், மதிப்பு கொடுத்தவர். அவர் சொல்றார், திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் பேர் கோடு போட்டா, கோடு போட சொன்னா ரோடே போடுவார். அதெல்லாம் நல்லா ரோடெல்லாம் போட மாட்டாரு, ரோடு போட்ட மாதிரி பணத்தை எடுப்பாரு. ரோடு போட மாட்டாரு, ரோடு போட மாதிரி. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ரோடே போடாத பணத்தை
நான் சட்டமன்றத்தில் பேசி அறிக்கை விட்டு அந்த ரோடு ஓடாத பணத்தை எடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம். அவர் மீது அப்படிப்பட்டவர் ரோடே போட்டுருவாராம். நீ எங்க ரோடு போட்டா அந்த ரோட்லயும் கொள்ளையடிக்கிற கட்சி தானே திமுக கட்சி. இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப பேசின வாய் தான் அன்னைக்கு பேச்சு. கரூர்ல என்னென்னலாம் பேசுன திரு செந்தில் பாலாஜி என்னென்னலாம் பேசுனீங்க. அருமை சகோதரர் என்கிட்ட சரியா சொல்ல விட்டுட்டாரு. திரு வேலுமணி அவர் இருந்தா ஒரு எல்இடி போட்டு காட்டியிருப்பேன். என்னென்னலாம் செஞ்சான்னு படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். இதே ஸ்டாலின், இதே வாயி, இதே தோரடியில கரூர்ல பேசுறாரு. யார் பேசுறாரு? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் புகழ்ந்து யார புகழ்ந்து பேசுறாரோ அதே புகழ்ந்த பேசின வாயி நாக்கு அங்க கரூர்ல பேசுது. அவர் மிக மோசமானவர். அவர் வெவ்வேறு மாதிரி எல்லாம் பேசுறாரு. அது வேண்டாம், அசிங்கமா எல்லாம் பேசினார். பிறகு அவர் தம்பி பத்தி சொன்னார். அவர் ஆழ்கடத்திலே சம்பந்தப்பட்டவர். யாரு? இங்க நிக்கிற வேட்பாளருடைய தம்பி ஆழ்கடத்தில் ஈடுபட்டவர். அவர் ஸ்பிரிட் கடத்தினவர். நாம சொல்லலீங்க. இன்றைய முதலமைச்சர் யார் புகழ்ந்து பேசுறாரோ அவர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். இதையெல்லாம் ஆதாரத்தோடு நான் காட்டியிருப்பேன். தம்பி கொஞ்சம் சற்று எனக்கு ரோட் ஷோ விட்டாரு. இங்கே வந்த பிறகு தான் மீட்டிங் தெரிஞ்சுது. அதனால் ஆதாரத்தோடு என்னால் காட்ட முடியல. ஆதாரத்தோடு நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கு அந்த பேட் இருக்குது பார்த்தீங்களா தம்பி, பேடில் பதிவு பண்ணிக்க, வீடு வீடாக காட்டு. இதே ஸ்டாலின் எப்படிலாம் பேசினாரு, இந்த வேட்பாளர் பற்றி எப்படி பேசினாரு, நாறு நாரா தோல் உரிச்சு காட்டணும். காட்டுவீங்களா? அப்படிப்பட்டவரை எப்படி புகழ்ந்து பேசுறாரு? இதுக்கு என்ன காரணம்? தப்பு. என்ன? கரெக்டா மாமூல் கொடுக்குறாங்க. தலைமைக்கு சேர வேண்டியத கரெக்டா போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவன் நல்லது செய்யறதுக்கு மூளை கொடுப்பார். ஆனா எந்தெந்த வழியில இதை சரி பண்ணணுமோ, எந்தெந்த வழியில இதை அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தேர்தலில் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதனால இதை எப்படி எப்படியெல்லாம் அதை செஞ்சு போய் சேர வேண்டிய இடத்துல மொத்தமா கொடுத்துட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வந்துதான் இங்க உள்ள இறங்கியிருக்காரு. நாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறோம். அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது. இங்க நிக்கிற வேட்பாளர் இதை நம்பி இருக்கார். எதை சொல்லுங்க நல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. ₹1 செலவு பண்ணனா முதல் எடுக்கிற ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி உஷாராயிருந்துக்குங்க. என்ன உங்களுக்கு பார்த்தா இப்ப பெருசா தெரியும், கவர்ச்சிகரமா தெரியும். ஆனா பின் விளைவு என்ன என்பதை இப்பொழுதே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கரூர்ல ஏன் உண்மையான இருந்தா கரூர் நிற்க வேண்டியதானே? இப்ப நான் எடப்பாடியில் நிற்கிறேன், சக தொண்டாமுத்தூர் நிற்கிறார். நம்ம இப்ப அவர் தொகுதி நிற்கிறாங்க. நீ ஏன் தொகுதி மாறி நிற்கிற? அங்க மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதனால அங்க வேலை இல்லை. நான் எடப்பாடியில் 11வது முறை நிற்கிறேன். 11வது முறை நிற்கிறேன். என்ன என்னுடைய மக்களுக்கு இன்னும் நான் போய் ஓட்டு கூட கேட்கல. நான் இன்னும் தொகுதிக்குள்ளேயே போகல. அப்படி தொகுதிக்குள்ளேயே போகாம கூட என்னுடைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருவராக என்னை பார்க்கின்றார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய எண்ணத்தை நான் செயல்படுத்தினேன். ஆனால் இங்க நிக்கிற வேட்பாளர் அப்படிப்பட்டவரா? அங்க சுரண்டி முடிச்சாச்சு, சட்டியை சுரண்டி கமுத்தி வச்சுட்டாரு. இங்க கோவை மாநகரம் செல்வம் கொளிக்கிற பகுதி, கோவை செல்வம் கொளிக்கிற பகுதி மாநகரம். இந்த பகுதியில் சொன்னாங்க ஏதோ முத்திரை வைக்கிறாங்க, எது தங்கத்துக்கு முத்திரை வைக்கிறாங்க. அவர் முத்திரை வச்சுட்டு போயிடுவார். நல்லா உஷாரா இருந்துங்க. அவர் முத்திரை வைக்க தான் வராரு. அந்த தொழிலையும் அவர் ஆரம்பிச்சிருவார். அந்த தொழிலையும் ஆரம்பிச்சிருவாரு. அந்த தொழில் அம்போடு போக வேண்டியதான். உஷாரா இருந்தா பொழைச்சக்கொள்ளலாம். ஒரு படத்தில் சொன்னாங்க, விழித்துக் கொண்டவர்களெல்லாம் பிழைத்துக் கொள்ளாரு. இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். அவ்வளவுதான்.
அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கே தானே இல்லை, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசுறாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பற்றி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையா பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்க நிக்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதிமுக இருக்கும்போது, இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பாத்தியா, அதுல ஊழல் பண்ணான்னு பேசினாரு. இப்படி எல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவரா வந்து நிக்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பாத்துங்க, 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதுல மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்துல நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அதிமுக நின்று ஜெயிச்சாரு, பிறகு அதிமுக இருந்து வெளியே நினைக்கிட்டோம், போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வேன், என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்டை குத்துனாங்க. நாமும் போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியும்? அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அர்ஜுனன் அவர்களையும் திரு ஜெயராமன் அவர்களையும் வாணிசீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும். இன்றைக்கு கொடுக்குறாங்களே, எவ்வளவு என்னென்னமோ கொடுக்குறேங்கிறாங்க. தேர்தல் விதிமுறைப்படியே பேச முடியாது. இன்றைக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வரி, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. போதாத காலத்துக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம். வீட்டு வரி 100%, கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்வு. கரண்ட் பில்லு, கரண்ட் தொட்டா தான் ஷேக் அடிக்குது, கரண்ட் பில்லு கேட்டாவே ஷேக் அடிக்குது. அப்படி 67% கரண்ட் பில் உயர்வு. எவ்வளவு விலை உயர்வு! இதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இந்த அரசாங்கத்தில் எந்த வித முயற்சி எடுக்கல. விலைவாசி அரிசி 1 கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறியாச்சு. எல்லா உணவுப் பொருள் விலை வெண்ணை முட்டுக்கிட்ட அளவு உயர்ந்து போச்சு. இதை தடுப்பதற்கு வக்கில்லாத, கையிலாகாத, திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டே கண்டார். இன்னைக்கு கோவை மாநகரத்திலே தொழிலாளர்கள் நிறைந்த மாநிலம். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழில் செய்கின்ற மக்கள் இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் போடுகின்ற வாக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்கின்றதற்கு போடுகின்ற வாக்காக நீங்கள் எண்ணி போட வேண்டும். மீண்டும் தீய சக்தி திமுக, ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தல் பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.